உங்க வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நீங்க உண்மையாவுமே ஆசைப்படுறதுனால தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே கன்சிஸ்டண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா மேபி அது எங்கே இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆக்சுவலா சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸே உங்களுக்கு போதுமானது. ஸோ இந்த ஒரு வீடியோல நம்முடைய வாழ்க்கையை பூராவுமே மாத்துறதுக்கு தேவையான 9 விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஸோ வெல்கம் டு டைம் ஃபார் கிரேட்னஸ். நான் உங்கள் கேரளா தம்பி. அதுல முதலாவதா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு போர் அடிப்பிக்கிற விஷயங்கள் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும்ன்றது தான். யூஸ்வலா நமக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போரிங்கா ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்த நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவோம். பட் இங்க என்ன சொல்ல வரோம்னா, அதை நம்ம மறுபடியும் செய்யணும்ன்றது தான். நீங்க ஜஸ்ட் ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க ஜிம்மில் போற முதல் நாள் எல்லாருமே ரொம்பவும் எக்ஸைட்டடா இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல நிறைய ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போவீங்க. அதே மாதிரி உங்க ஒர்க் அவுட்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி இருப்பீங்க. நீங்க ஜிம் பேஸ்டான ட்ரெஸ்ஸு எல்லாமே, ஷூஸு எல்லாமே வாங்கியிருப்பீங்க. உங்களை பார்க்கறதுக்கே ஒரு சர்டிஃபைடு ஜிம் ப்ரோ ஆவே நீங்க மாறி இருக்கலாம். ஜிம்மில் போயிட்டு உங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க. நீங்க வியர்த்திடுவீங்க. நீங்க டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உங்க மசில்ஸ்லாம் ஆக்டிவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் அந்த ஜிம்மை விட்டு வெளியே வீட்டுக்கும் போவீங்க. ஸோ அந்த ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுமையான நாள், ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நாளாகவே இருக்கும். பட் வெரி சூன் நீங்கள் டயர்ட் ஆகிற ஒரு நாள் வரும். நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்துலையுமே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஒரு டிலே ஃபீல் ஆகும். மேபி வீட்டுக்கு வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு மூடு கூட இல்லாமல் இருக்கலாம். கெஸ் வாட், ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் நாட்களும். லைஃப்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஹனிமூன் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது நம்ம இப்போ கல்யாணம் முடியும் போது அங்கே ஹனிமூன் டைம்ல எல்லாம் நம்ம ரொம்ப குஷியாக சந்தோஷமாக இருப்போம்ல. ஸோ அந்த கொஞ்சம் நாட்கள், ஸோ அதுக்கப்புறமா தானே ரியாலிட்டிக்கு வருவோம். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஹனிமூன் பீரியடுன்றது இருக்கு. ஸ்டார்டிங்கில் எல்லா விஷயமும் ரொம்பவும் புதுசாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச பேஷன் உங்களுக்கு முதல்ல ரொம்பவும் ஹாப்பினஸை கொடுக்கும். பட் அதுக்கப்புறமா அது ஒரு போரிங்கை கொடுக்கறதுக்கும் ஆரம்பிக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு உண்மேஷம்ன்றது அதுக்கப்புறமா இருக்கணும்ன்றது இல்லை. பட் இதுதான் ரொம்பவும் முக்கியமான டைம். இதை நீங்க பழகணும். அதாவது போரிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நீங்க பழகி இருக்கணும். ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க பழகி இருக்கணும். ஏன்னா வாழ்க்கையில வெற்றி பெற்ற யாருமே போரிங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க கிடையாது. அவங்களுக்கு அந்த ஒரு பண்ற விஷயத்துல போரிங் அவங்களுக்கு ஃபீல் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தவங்க தான் வாழ்க்கையில வெற்றி பெற்றாங்க. ரெண்டாவது, அந்த தவளையை சாப்பிட, ஈட் தட் ஃப்ராக். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உங்க முன்னாடி ஒரு தவளைன்றது இருக்கும். இந்த தவளை என்ன மீன் பண்றோம்னா, உங்க முன்னாடி இருக்கிற அன்பிளசண்டான ஒரு ஃபீலிங். நீங்க அந்த ஒரு விஷயத்தை பண்றதுக்கு விருப்பப்படவே மாட்டீங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் உங்களோட மனசோட ஒரு இடத்துல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா அது நம்ம மனசோட ஒரு மூலையில இருந்து ஒரு ஷேடோ மாதிரி ஆகி நம்மளை ஆன்ஷியஸா மாத்திடும். லைக் நீங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கிற நிறையவே மெயில்ஸ் இருப்பீங்க. நிறைய ஃபோன் கால்ஸ் நாளைக்கு பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாஷ் பண்றதுக்கு நிறையவே ட்ரெஸ் இருக்கும். அதுவும் நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பட் கடைசியா பார்க்கும்போது அது ஒரு பெரிய கூம்பாரமாவே மாறி இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு ஏதாச்சும் ப்ரோமிஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது இது வரைக்கும் உங்களால பண்ண முடியாம இருந்திருக்கலாம். நீங்க இன்னும் இதை கவனிக்காம விடுறீங்கன்னா அது பெருசாயிட்டே தான் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அதுக்கப்புறமா அது பண்றதுக்கான விருப்பமும் இல்லாம போகும். ஸோ இதுதான் உங்களுடைய அந்த தவளைன்றது. ஸோ இங்க நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க காலையிலேயே அந்த தவளையை சாப்பிடணும்ன்றது தான். அதை பத்தி அதிகமா திங்க் பண்ணாதீங்க. பெருசா அனலைஸ் பண்ணாதீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு லிஸ்ட் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சிம்பிளி வெய்க் அப், தென் ஃப்ரெஷ் ஆகுறது, தென் அந்த தவளையை சாப்பிட்றது. மூணாவது, டிஜிட்டல் மினிமலிசம். டெக்னாலஜினால நம்முடைய வாழ்க்கை ரொம்பவும் ஈஸியாக மாறிடுச்சு. இல்லை, நம்மளை காலையில்
தூக்கத்திலிருந்து எந்திரிப்பிக்கிறதுக்காக சிரி கிட்ட நாம வந்து சொல்லுவோம். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் கரெக்டாக ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அலெக்ஸா கிட்ட சொல்லுவோம். இப்போ நமக்கு நம்முடைய ரிஸ்ட்லேயே இமெயில் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வருது. அதே மாதிரி யூடியூப் அல்கோரிதமாக இருந்தாலும் சோஷியல் மீடியா எந்த அல்கோரிதமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டுமே நமக்கு தேடி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து காட்டுது. ஸோ இது எல்லாமே ரொம்ப அவசரமாக இருக்கு. பட் நாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் நடுவில் ஒரு இன்பிட்வீன் ஒரு டெட் டைமுன்றது இருக்கும். நார்மலி அது வந்து 1 மணிக்கூர் நேரமாக இருக்கலாம், 2 மணி நேரமாக இருக்கலாம். அந்த ஒரு டைமை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ ரெட்டிட் ட்விட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்களுடைய மைண்டில் ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களே ஒக்குப்பை பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக ரியாலிட்டியாக நம்ம வந்து ஒப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பண்ண வேண்டிய நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும். அது எதுவுமே கவனிக்காமல் நம்ம எதுவுமே எனக்கு பண்ணுறதுக்காக இல்லைன்ற மாதிரி இந்த மொபைலில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் டிஜிட்டல் மினிமலிசம். அதாவது நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமா டைம் பார்க்கறதுக்கோ இல்லாட்டி ரொம்பவும் இம்பார்ட்டண்டான ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றதுக்கோ இல்லாம டெக்னாலஜியை தொடக்கூடாது. ஸோ இது உங்களுக்கு டெக் யூஸ் பண்றது ரொம்பவும் அத்தியாவசியமா இருந்தா மட்டுமே நாம அந்த ஒரு விஷயத்தை வந்து டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வர்ற வரைக்கும் நாம அந்த ஒரு டெக்னாலஜியை தொடக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது பண்றது மூலமா உங்களுடைய டே டைம் வந்து அதிகமான பீஸ் அண்ட் கிளியராகவும் உங்களுக்கு வந்து மாறுறது உங்களுக்கே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். எல்லாருக்குமே கிடைச்ச டைம் பீரியட் ஒன்னா இருந்தாலும் இது பண்றது மூலமா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் கிடைச்ச மாதிரியும் ஃபீல் ஆகும். 4வது, லிசன் ஆடியோ புக்ஸ் இன் யுவர் பாத்ரூம் ஆர் யுவர் ஃப்ரீ டைம். அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் நம்முடைய கான்ஷியஸ் அட்டென்ஷன் தேவையில்லாத நிறையவே இடங்கள் இருக்கும். அதாவது நம்ம குளிமுறையில் வந்து குளிச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்மள நிறைய பேர் அதை அவேராக ஃபீல் பண்ணிலாம் வந்து குளிக்க மாட்டோம். அந்த மாதிரி குளிச்சுட்டு இருந்தோம்னா நல்லது தான், பட் அந்த மாதிரிலாம் வந்து குளிக்க மாட்டோம். ஸோ அந்த ஒரு டைமில் நமக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிறையவே ஆடியோ புக்ஸ் வந்து கேட்கலாம், போட்காஸ்ட்லாம் வந்து கேட்கலாம். இதெல்லாம் நம்முடைய அந்த ஒரு நாளை ரொம்பவும் ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்கும் டோட்டல் மைண்ட் செட்லேயே ஒரு ஷிஃப்ட் கொண்டு வர்றதுக்கும் வந்து உதவியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு டைமை நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அந்த ஒரு டைமை நம்முடைய எஜுகேட்டிங் டைமாக கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குளிக்கிறதுன்றது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளாக தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த டைம்ல எல்லாம் வந்து போட்காஸ்ட் ஒரு சம்திங் ஆடியோ புக்ஸ் ஆச்சு கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நான் பர்சனலாக ஆடியோ புக் சம்மரிஸ் கேட்குறது குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனில் இப்போ நான் கேட்டுட்டு இருக்கிறது ஹூ மூடு மை சீஸ்ன்ற புக்கோட புக் சம்மரி, முழு புக் சம்மரி. ஸோ உங்களுக்கும் இந்த ஒரு புக் சம்மரி நீங்கள் கேட்காதவராக இருந்தால் உங்களுக்கும் இது கேட்குறதுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். குக்கு எஃப்எம் ஏன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா இதுதான் இந்தியாவிலேயே லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். மாற்றத்தை எதிர்கொள்ள தேவையான பக்குவத்தையும் தைரியத்தையும் ஹூ மூடு மை சீஸ்ன்ற புக்கில் இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த குக்கு எஃப்எம் அப்ளிகேஷனில் 1000+ ஹவர்ஸுக்கு மேலே ஆடியோ புக் அண்ட் புக் சம்மரிஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் மற்ற மொழிகள்லையும் இருக்குது. நீங்கள் வந்து அக்ஷய் 50ன்ற இந்த ஒரு கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா 1 இயருக்கு 399 rupees ஓத்தான மெம்பர்ஷிப் வந்து உங்களுக்கு வெறும் 199 rupeesக்கே கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு 250 மெம்பர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதை தவற விடாதீங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நம்பர் 5, உங்களுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக தினசரி ஒரு 30 நிமிஷம் மாற்றி வைங்க. இந்த 30 நிமிஷத்தில் நமக்கு பண்ணி முடிக்கிறதுக்கு நிறையவே நல்ல ப்ரொடக்டிவான ஹார்டான ஒர்க் அவுட்ஸ்லாம் வந்து இருக்கலாம். பட் அது இங்கே நம்ம பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நாம் வந்து சிம்பிளாக நடக்கிறோம், இல்லாட்டி சிம்பிளாக ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஏறி இறங்குறோம். இந்த மாதிரியான விஷயங்களை சிம்பிளாக ஆரம்பிங்க. ஏன்னா இதை வந்து முதல்ல நாம வந்து ஒரு பழக்கமாக்குவோம். நம்முடைய எய்ம் வந்து ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்குறதுக்கு ட்ரெயின்ட் ஆகிறது கிடையாது. தினசரி 30 நிமிஷம் நடக்கிறது மூலமா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம்ன்றது வருமா? கட்டாயம் வராது தானே. பட் ஒரு நாள் வந்து நம்முடைய உடம்புக்காக 30 நிமிஷம் நடக்கிறோம்
அது மூலமா இந்த மாதிரி நடக்கிற ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வளர்த்தி எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்முடைய ஹெல்த்தை வந்து கொஞ்சம் கூட சீரியஸா பார்க்கறதுக்கான ஒரு டிசிஷன் நாம எடுக்கும்போது வாக்கிங் வந்து ரன்னிங் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே ரீப்ளேஸ்ட் ஆகிறது நமக்கு வந்து ரொம்பவும் ஈஸியான விஷயம்னு நாம வந்து புரிஞ்சுப்போம். ஸோ இந்த எக்ஸசைஸ்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃப்ரோகா இருந்தா, நம்ம 2வது பாயிண்ட்ல சொன்ன மாதிரி அந்த தவளையா இருந்தா அதை காலையிலேயே சாப்பிட்டுடுங்க. 6வது டேக் 10 minutes for your mental health. உலகத்தில் சக்ஸஸ் ஆன மிக ஆட்களும் மெடிடேஷன்ற ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இது ஆக்சுவலாக உங்களுடைய மைண்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கும் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்கும் உதவி செய்யும். ஆனால் மெடிடேஷன்ற ஒரு விஷயத்தை இப்போவும் நிறைய ஆட்கள் வந்து டேபு ஆன ஒரு கேட்டகரியில தான் இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இந்த மெடிடேஷன் பண்றது மூலமா நம்முடைய மனசு வந்து டோட்டலா கன்ஃபியூஸ்டா மாறிடும், இந்த மாதிரி தான் சொல்றாங்க. பட் நாம என்ன கெஸ் பண்றோம்னா, ஹிப்பி டைம்ல இருந்து தான் இதுக்கு இந்த மாதிரியான ஒரு பெயர் வந்து உருவாச்சுன்னு நினைக்கிறோம். ஆட்கள் வந்து நினைக்கிறது தியானம்னா மரங்கள் கிட்ட போய் பேசுறது, இல்லாட்டி ஒரு காட்டுல போய் சாந்தமா இந்த மாதிரி உட்கார்றது, இல்லாட்டி வேற ஏதாச்சும் செடி கொடிகள் கிட்ட எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயமா தான் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டர்பிரினர்ஸ் கிட்ட இருந்தோ, அத்லெட்ஸ் கிட்ட இருந்தோ, அதே மாதிரி நார்மல் பப்ளிக் கிட்ட இருந்தும் எல்லாம் வந்து புரிஞ்சிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்கும் வந்து மெடிடேஷன் பண்றது மூலமா அதோடைய பிரயோஜனம் வந்து அதோட பெனிஃபிட் வந்து கிடைக்குது. நிறைய ஆட்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ்ன்றது இருக்காது. அவங்க நிறைய பேர் வந்து ஒரு பாக்ஸ்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு டெய்லியும் ஒரே விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. அது பண்ணிட்டு நான் எதனால இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதா வருதுன்னு சொல்லியும் சிந்திச்சுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறையவே ஈஸியான கேள்விகளுக்கு கூட இவங்களால பதில்ன்றது கண்டுபிடிக்க முடியாது. பேசிக்கான விஷயங்களுக்கு கூட இவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுடைய மைண்ட் வந்து பேலன்ஸ்டா இருக்காது. இவங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது கம்மியா இருக்கும். இவங்களுடைய இலக்குகளை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இவங்க ரொம்பவும் போராடுவாங்க. இந்த ஒரு இடத்துல தான் நம்முடைய மென்டல் ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும். நம்மள ரைட் டைரக்ஷனுக்கு கொண்டு போறதுக்கு டெய்லி 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணாலே போதும். நியூயார்க்ல இருந்து பாரிஸுக்கு வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து பறந்துட்டு இருக்கு. இதை ஜஸ்ட் ஒன்று இமேஜின் பண்ணி பாருங்க. தென் அது டேக் ஆஃப் பண்ணும்போது அந்த பைலட் 2 டிகிரி திசையை வந்து சேஞ்ச் பண்ணாலே அது டோட்டலி ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்ல போய் ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்முடைய மைண்டையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ்டாக வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கோம்னா நம்ம எங்கே லான்ச் ஆகணுமோ அங்கே கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளால லான்ச் ஆக முடியும். ஸோ இதுக்கு தான் டெய்லியும் 10 நிமிஷமாச்சு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறது. 7வது யூஸ் ஏ ஒயிட் போர்டு. நீங்கள் நிறைய பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பிளான்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் நீங்கள் அதை மறந்து போகிறீங்கன்றது தான். நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி தீர்மானிப்பீங்க. மேபி நீங்கள் அதை 2 நாள் வந்து செய்யலாம். பட் அதுக்கப்புறமா அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி மறந்துடுவீங்க. நிறைய பேர் இந்த ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ விஷுவல் ரிமைண்டர்ஸ்ன்றது ரொம்பவும் பவர்ஃபுல்லான விஷயம். அது நம்மளை வந்து நம்மளே ரெஸ்பான்சிபிளா மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். விஷுவல் ரிமைண்டர் மட்டும் இல்லாம இந்த ஒயிட் போர்டுக்கு மேலும் நிறைய உத்தேசங்கள்ன்றது இருக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னா, உங்களுடைய சிந்தனைகளை விஷுவலைஸ் பண்றதுக்கு இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது நீங்க ஒரு 1 இயருக்கு பிளான் பண்றீங்க. கடந்த 1 இயர் வந்து இப்படி போச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது. ஸோ அடுத்த 1 இயருக்கு வந்து நீங்க அந்த ஒயிட் போர்டுலயோ ஒரு விஷன் போர்டு மாதிரி வந்து பிளான் பண்ணும்போது, ஓகே இன்னும் இவ்வளோ நாள் இருக்கு, ஸோ இந்த 1 வீக்ல வந்து நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு எல்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியாவும் கிடைக்கும். 8வது கீப் ஏர்னிங் டைட்டில்ஸ் ஆர் இட் எக்ஸ்பயர்ஸ். அதாவது டெரெக் சில்வர்ஸோட புத்தகமான ஹெல் யா ஆர் நோ என்ற புத்தகத்தில் நான் ஒரு விஷயம் வந்து படிச்சிருந்தேன். நீங்கள் ஒரு டைமில் ஸ்கூலில் ஒருத்தருக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு இப்போவும் அந்த மாதிரியே ஃபியூச்சர்லயும் அந்த மாதிரியே இருப்பீங்கன்றது கிடையாது. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல நமக்கு வரக்கூடிய வெற்றியோட ரீசனா நாம வந்து பார்க்கிறோம். பட் அது ரொம்பவும் ரேரான விஷயம். பழைய டைட்டில் வந்து உங்களுக்கு இருந்த பழைய டைட்டில் மாஞ்சு போகும்போது அந்த பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்களை முக்தமாக்குது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு உண்மையாவுமே தேவை
தேவையான டைட்டில் என்ன, அவாய்ட் பண்ணவே முடியாத டைட்டில் என்னன்னு இது உங்களை ஞாபகப்படுத்தும். எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு கேப்டனா இருந்தீங்க, இல்லாட்டி நல்ல ஒரு லீடரா இருந்தீங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஒரு டீமை ஃபாலோ பண்ணிட்டீங்க, அவங்கள நிறைய இடத்துல வெற்றி பெற வச்சீங்க. ஆனா அது ரொம்ப காலம் முன்னாடி. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையும் வரல. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. ஸோ நவ் லீடர் பொசிஷன் அப்ப இருந்த அந்த ஒரு லீடர் பொசிஷனை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுக்கான டைம் ஆச்சு. ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்லாம இப்பவும் அந்த ஒரு லீடரா மாறுறதுக்கும் நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில கான்சென்ட்ரேட் பண்ற பாஸ்ட் டைட்டில் ஏதெல்லாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதை மறுபடியும் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணவும் ஆரம்பிங்க. ஸோ எனிவே இவ்வளோ விஷயங்கள் தான் இன்றைய வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். நான் உங்கள் கேரளா தம்பி. ஸ்டே கிரவுண்டட். பாய் ஆல்.